மகிமைப்படுத்தும்படியான சாட்சியாக எங்களை நிறுத்தின கர்த்தருக்கு கொடான கொடை ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம். லாஸ்ட்டு April 26 அன்னைக்கு நைட்டு வந்து இன்ஸ்டியூட்லேருந்து கால் வந்தது, பாப்பாவுக்கு சின்ன அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போய் பார்க்கும்போதே அவங்க கட்டு தான் போட்டிருந்தாங்க சின்னதாக. அப்போ ஜிஹெச்சு கூப்பிட்டு போயிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோன்னே எலும்பு வந்து 2 எலும்பு தான் இருக்குது நமக்கு கையில், ரெண்டுமே வந்து உடஞ்சி தனியாக வந்துருச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே கை தனியாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து அன்றைக்கி நைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்ஜரி பண்ணணும், 1,80,000 ஆகும், நீங்கள் வந்து இப்போ 50,000 கட்டுங்க, பிளேட்டு ராடுலாம் வச்சு நெட்லாம் போட்டு டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாஸ்டர் என்ன சொன்னாங்க, மோசஸ்க்கு போட்ட இடத்துலேயே போட்டால் சரியாயிடும், அங்கே கூப்பிட்டு போயிடலாம், சர்ஜரிலாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்கக்கிட்டேயும் எக்ஸ்ரே ரிப்போர்ட் அனுப்பிச்சு கேட்டதுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கட்டு போட்டாலே சரியாயிடும், சர்ஜரிலாம் வேணாம் பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கட்டெலாம் போட்டோம், 3 தடவை போட்டுட்டோம். 4வது கட்டு போகும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். அவங்க வந்து எக்ஸ்ரே எடுக்க வேணாம், எக்ஸ்ரே எடுக்கும்போது கையை திருப்பிட்டாங்கன்னா கை எலும்பு வந்து பரண்டுடும், நேராக கூடாது, அதனால் எக்ஸ்ரே எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் எடுக்கலை. திரும்ப 4வது கட்டு போகிறதுக்காக இங்கே வந்து சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எக்ஸ்ரே எடுத்தோம். அடிப்பட்ட அன்னைக்கு எப்படி இருந்ததோ கை அப்படியே இருந்தது. 45 நாள் கழிச்சுமே கை கூடவே இல்லை. அந்த கேஃபோட இந்த கை இது தனியாகவே தான் இருந்திருக்கு, அதோடவே கட்டு போட்டிருக்காங்க. இப்போ வீட்டில் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பாரம் கவலையாக இருந்தது. எல்லோரும் ஒன்றா உட்காந்து உடனே ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் அனுப்பிச்சு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கூட்டிட்டு வாங்க, திரும்ப இழுத்து கரெக்டாக ஒட்ட வச்சு போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கான அந்த இதுவே தோணலை, போகலாம் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு தோணவே இல்லை. ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிங்க அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் 5ஆம் டாக்டர் கிட்டே நாங்கள் போனதுக்கு அவர் என்ன சொன்னார், அடிப்பட்ட உடனே வந்திருந்தா கை வந்து நெட்டு போட்டு டைட் பண்ணி சின்னதாக நான் வந்து மைனராக பண்ணிகிட்ருப்பேன், இப்போ 48 நாள் ஆகுது, இதுக்கு வந்து அந்த எலும்பு அந்த ஸ்கின்னு எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காகிட்ருக்கோம், இழுத்து வச்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், 100% என்னால் கொடுக்க முடியாது, ஒரு 80% கொடுக்குறேன். அதோட நெகட்டிவ் எல்லாம் சொன்னார். நாட்டுக்கட்டு போட்டதுனால அந்த நெகட்டிவ் எல்லாமே சொல்லி நம்ம பார்க்கலாம், இதுதான் வழி, வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் போயிட்டு நாட்டுக்கட்டே போட முடியாது, சர்ஜரி பண்ணாலும் இந்த மைனஸ் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அழுதுட்டேன். அப்போ சொன்னாங்க, கர்த்தரோட வலது கரம் பராக்கிரமம் செய்யும், எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மாவும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரும் மகளுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. திரும்ப நாங்கள் 2 நாள் அன்றைக்கே சொல்லிட்டார், இந்த கட்டை கையில் இருக்கக்கூடாது, மண்டே அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டாங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு ஆப்ரேஷனு, கட்டெல்லாம் அவுத்துட்டு வெறும் கையாக தான் வச்சுருக்கணும் வீட்டில், இந்த பேக்கோடு போட்டு அப்படின்ட்டாங்க. கட்டை அவுத்ததுக்கு அப்புறம் வந்து பாப்பா வந்து சேர்லேயே தான் படுத்திருந்தா, கீழே படுக்கோ ஏஞ்சி நடக்கோ இல்லை, ஏன்னா கை வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு, பெயின் தாங்க முடியல. 2 நாளாக படுத்துகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி நைட்டு பண்ணிட்டாங்க. டாக்டர் வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொன்னேன், எஸ்பா ஒரு அந்த 80% சொன்னது கிடையவே கிடையாது, உங்களோடது எதுவுமே நெகட்டிவே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். அவர் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லணும், முழு குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீங்கள், அவர் குறைவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது, வைக்க முடியலன்னு கை கரெக்டாக ஆகிடுச்சுன்ற வார்த்தையை சொல்லணும், 100%ன்ற வார்த்தையை அவர் சொல்லணும்னா அதே வார்த்தையை ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வந்து கை வந்து ஸ்ட்ரைட்டாக ஆகிடுச்சுமா, கை வந்து எந்த இதுவுமே கிடையாது, கை நேராக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இறுகி இருக்கும், டைட்டாக இருக்கும்லாம் சொன்னாங்க. நாங்கள் ப்ரேயர் ஆயில் தான் தடவி ஜெபம் பண்ணோம். பாப்பாவோட கை வந்து உள்ளே எதுவுமே ஆகலையா அந்த கட்டுனால, கை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நார்மலாகவே இருந்திருக்கு. 48 நாள் வரைக்குமே இது மாதிரி ஆகாமல் இருக்குது. ஆனால் அங்கங்கே ப்ளட்டு மட்டும் ஸ்லாட் ஆகிடுச்சு. ஆனால் கையில் அந்த போனோஸ் அதே எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலை, இன்ஃபெக்ஷன் ஆகலை, எதுவுமே இல்லை. உங்கள் கை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. கை நேராகவே வச்சுட்டாங்க. பாப்பா வந்து ஆப்ரேஷன் தட்டிலேருந்து வெளில கூட்டிகிட்டு வந்தோடனே பாப்பா கண்ணை திறந்து பாப்பாவும் சொல்கிறாங்க, அம்மா என் கை நேராக வச்சு பண்ணாங்க, நான் பார்த்தேன் டிவியில், பார்த்துட்டு வந்து பாப்பாவும் சொல்லிட்டு தான் படுத்தாங்களே அந்த மயக்கத்துலேயுமே. கர்த்தர் வந்து அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்தது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார்னு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் சொல்ல வார்த்தையே இல்லை, எங்களுக்கு அதுக்கான தகுதியுமே கிடையாது. எல்லோரும் சொன்னாங்க, படிச்சிருக்கீங்க, நாலேஜ் இருக்குது, நாட்டுக்கட்டு போய் போட்டிருக்கீங்களே, கை எப்படி கூடும், உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை மீறி தவறுதல் செய்தாலும் அவர் நல்லவராகவே இருந்து கர்த்தர் மகளுக்கு பூரண சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது
நேற்று நைட்டு தான் ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். காலையில் ஹாஸ்பிட்டலில் போய் தான் வென்ஃப்ளான்லாம் எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் கர்த்தர் பலத்தோட அப்போது லாஸ்ட் வீக் நான் எப்படி கூப்பிட்டு வந்தேனோ அதே மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் ஃபோட்டோலாம் கூட அமிச்சேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து. எல்லாருமே பார்த்தாங்க. அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பாப்பா அதே பலத்தோடு அவளோட பலவீனத்தில் ஒரு பலன் பூரணமாய் விளங்குறதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.